നമസ്കാരം. കേന്ദ്ര സർക്കാരിന്റെ ജനവിരുദ്ധ വിലവർധനയ്ക്കെതിരെ CPIM മറയൂർ ഏരിയ കമ്മിറ്റിയുടെ നേതൃത്വത്തിൽ മറയൂർ പോസ്റ്റ് ഓഫീസിന് മുന്നിൽ ധർണ സംഘടിപ്പിച്ചു. CPIM ഇടുക്കി ജില്ലാ കമ്മിറ്റി അംഗം M. ലക്ഷ്മണൻ ഉദ്ഘാടനം ചെയ്തു. BJP സർക്കാരിന്റെ ജനദ്രോഹ നടപടികൾക്ക് കോൺഗ്രസും കൂട്ടുനിൽക്കുകയാണെന്നും BJP കോൺഗ്രസ് ഡീൽ പ്രകാരമാണ് സംസ്ഥാനത്ത് UDF അധികാരത്തിൽ എത്തിയതെന്നും അദ്ദേഹം പറഞ്ഞു. ഡീസലും പെട്രോളും ഗ്യാസും ஒட்டுமொத்த மக்களுக்கும் விலை கூடியிருந்தாலும் கூட நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிப்பதற்கு கட்சியினுடைய அறைகூவலுக்கு இணங்க எங்களுடைய கண்டனத்தை தெரிவிப்பதற்கு தயாராகி வந்திருக்கின்றோம் என்ற நோக்கத்தோடு காந்தலூர் மறையூர் பஞ்சாயத்துகளில் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளும் ஆதிவாசி பெருங்குடி மக்கள் உட்பட வியாபார பெருங்குடி மக்களை, விவசாயிகளை, தொழிலாளர் தோழர்களை, தாய்மார்களை, வாகன ஓட்டுநர்களை, வர்த்தக நண்பர்களை, உங்கள் அனைவருக்கும் இந்தியன் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக புரட்சி இழந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்வதோடு இந்த போராட்டத்தினுடைய நோக்கத்தை பற்றியும் குறிக்கோளை பற்றியெல்லாம் எனக்கு முன்னால் பேசிய தலைவர்கள் சுருக்கமாக எடுத்துரைத்தார்கள். மத்தியில் ஆளக்கூடிய BJP அரசு, மோடியினுடைய அரசு, RSS அரசு, அமித்ஷாவுடைய அரசு இந்திய திருநாட்டை விற்பனை நடத்துகின்ற காரியங்களை பற்றியெல்லாம் இதற்கு முன்பும் பல கட்டங்களிலும் நம்முடைய கண்டன போராட்டத்தின் மூலமாகவும் ஆர்ப்பாட்டத்தின் மூலமாகவும் கூறியிருக்கின்றோம். அது எத்தனையோ போராட்டங்கள் நடத்தியிருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் வந்திருக்கக்கூடிய போராட்டம் என்பது டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் அதுபோல கேஸ் சிலிண்டருக்கும் கூட்டிய விலைவாசி எங்கே செல்லுகின்றது என்பதையும் கூட சற்று சிந்தித்து பார்க்கக்கூடிய காலகட்டம் இது. அனில் அம்பானிக்கும், முகேஷ் அம்பானிக்கும், ரிலையன்ஸ் கம்பெனிக்கும் லாபம் உண்டாக்குவதற்காக வேண்டி இந்திய நாட்டு மக்களை 140 கோடிக்கு மேலாக வரக்கூடிய இந்திய நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தர் பாக்கெட்டில் இருந்தும் அவருக்கு தெரியாமல் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு நம்ம பணத்தை காவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு, லாபம் கொள்ளையடிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான வழியில் இன்றைக்கு BJP சர்க்கார், மோடியுடைய சர்க்கார் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரு சந்தேகம் வேண்டாம். 2016க்கு முன்பு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்துச்சு. இதற்கு முன் காலகட்டங்களில் எல்லாம் வரவு செலவு என்பது மத்திய சர்க்கார் வருஷத்தில் ஒரு ட்ரிப்பு வரவு செலவு பட்ஜெட் தாக்கல் பண்ணும் பார்லிமெண்ட்டில். 25 பைசா, 50 பைசா ஒரு லிட்டர் டீசலு பெட்ரோலுக்கு விலை கூடினால் மறுநாள் போராட்டமாக இருக்கும். ஏகப்பட்ட போராட்டம் நடத்துவோம். காங்கிரஸ் கட்சி பார்த்துச்சு, எதுக்குடா இந்த பேர் இவ்வளவு தூரம் போராட்டம் நடத்துகிறாங்கிற எண்ணத்தோடு கூடி டீசல் எல்லாம் தனியாருக்கு கொடுத்துருன்னு சொல்லி தனியார் கம்பெனிக்கு கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்தாங்க. CPM ഏരിയ കമ്മിറ്റി അംഗം VT സുരേഷ് അധ്യക്ഷത വഹിച്ചു. ജനങ്ങൾക്ക് ആനുകൂല്യങ്ങൾ വാരിക്കോരി നൽകാമെന്നും പറഞ്ഞ് അധികാരത്തിലെത്തിയ UDF സർക്കാർ ഇപ്പോൾ തിരിഞ്ഞു നോക്കുന്നില്ലെന്നും സുരേഷ് പറഞ്ഞു. ഒരു പ്രതിഷേധ പ്രകടനവും ഒരു സമരവും മറയൂർ പോസ്റ്റ് ഓഫീസിന്റെ ഫ്രണ്ടിൽ സംഘടിപ്പിക്കുവാനുണ്ടായ കാര്യങ്ങളെല്ലാം വിശദമായിട്ട് അണ്ണാതുര സഖാവ് പറഞ്ഞു. എങ്കിലും നമുക്കറിയാം, കുറച്ച് നാളുകളായിട്ട് പെട്രോളിന്റെ ഡീസലിന്റെ വില, അതുപോലെ പാചകവാതകം ദിനം പ്രതി കൂടിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. ദിനം പ്രതി ഓരോ ദിവസവും രാവിലെ TV നമ്മൾ ഓൺ ചെയ്ത് നോക്കുമ്പോൾ വിലക്കയറ്റത്തിന്റെ മാത്രമാണ് കാണാനുള്ളൂ. അതുപോലെ പെട്രോളിന്റെ ഡീസലിന്റെ വില കൂടുന്നതിനൊപ്പം തന്നെ മറ്റ് നിത്യോപയോഗ സാധനങ്ങളുടെ എല്ലാം വില കൂടിക്കൊണ്ടിരിക്കുക. ഇപ്പം നമുക്കിപ്പോൾ ഒരു മാസം പ്രായമാവുന്നേ ഉള്ളൂ കേരള നിയമസഭയിലേക്ക് ഇപ്പോൾ പുതിയൊരു മന്ത്രിസഭ വന്നിട്ട്. നമ്മളവരെ കുറ്റം പറയുകയല്ല, എങ്കിലും പറയാതിരിക്കാൻ പറ്റത്തില്ല. എന്നാ വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഈ ഒരു 2 മാസം മുമ്പ് വരെ അവരിവിടെ ഇങ്ങനെ ഓരോരം പ്രസംഗിച്ചുകൊണ്ടും പാട്ട് പാടിക്കൊണ്ട് നടക്കുമായിരുന്നു. ഭയങ്കര വിലക്കയറ്റമാണ്, കേരളം മുടിഞ്ഞു എന്ന് പറഞ്ഞുകൊണ്ട്. അപ്പൊ അങ്ങനെയാണെങ്കിൽ ഇവർ കയറിയ പിറ്റേ ദിവസം മുതൽ ഇവിടെ വിലക്കയറ്റമാണ്. പിറ്റേ ദിവസം മുതൽ ഇവിടെ വിലക്കയറ്റം തുടങ്ങി. എന്ത് ഇവിടെ സഖാവ് പിണറായി വിജയൻ മുഖ്യമന്ത്രി ആയിരിക്കുമ്പോ പെട്രോൾ ഡീസൽ വില കയറിയപ്പോ ഇവര് പറഞ്ഞു നമ്മുടെ ടാക്സ് അങ്ങ് കുറച്ചാൽ പോരെന്ന്, നമുക്ക് കിട്ടുന്ന വരുമാനം കുറച്ചാൽ പോരെന്ന്. എന്തിനാ കുറയ്ക്കാത്ത? ജനങ്ങൾ ഇപ്പൊ പച്ചക്കറി ആണെങ്കിലും വില കൂടി. നമുക്ക് താഴെ നിന്നറിയാം, ഇപ്പൊ ഉടുവലപ്പേട്ടയിൽ നിന്ന് കയറി വരുന്ന പാറമണല്, മെറ്റല്, ഈ സാധനം എല്ലാം ഈ ഒറ്റ ആഴ്ചയും കൊണ്ട് 20 രൂപ വരെ അടിക്ക് കൂടി.
പാചകവാതകത്തിനും പെട്രോളിയം ഉൽപ്പന്നങ്ങൾക്കും വില വർദ്ധിപ്പിച്ചത് സാധാരണക്കാർക്ക് വലിയ സാമ്പത്തിക ബാധ്യത സൃഷ്ടിക്കുന്നുണ്ടെന്ന് യോഗത്തിൽ സംസാരിക്കവേ കാന്തല്ലൂർ പഞ്ചായത്ത് പ്രസിഡന്റ് എസ് ശിവൻരാജ് പറഞ്ഞു. പാചകവാതക സിലിണ്ടർ കൃത്യസമയത്ത് ലഭിക്കാത്തത് മറയൂർ കാന്തല്ലൂർ മേഖലയിൽ വലിയ പ്രതിസന്ധി സൃഷ്ടിച്ചിട്ടുണ്ട്. കരിഞ്ചന്തയിൽ സിലിണ്ടറുകൾ വറ്റഴിക്കപ്പെടുന്നുണ്ടെന്നുള്ള വിവരം ലഭിച്ചിട്ടുണ്ട്. പഞ്ചായത്ത് പ്രസിഡന്റ് എന്ന നിലയിൽ ഇതിന് പരിഹാരം കാണണമെന്ന് ബന്ധപ്പെട്ട ഗ്യാസ് ഏജൻസിയോട് ആവശ്യപ്പെട്ടിട്ടുണ്ട്. അദ്ദേഹം വ്യക്തമാക്കി. ബഹുമാനപ്പെട്ട ജില്ലാ കളക്ടർ ഉൾപ്പെടെ മുഴുവൻ ആളുകളെയും കാന്തല്ലൂർ பஞ்சாயத்து தலைவங்க முறையில் நான் கூப்பிட்டு பேசிட்டும் யாதொரு நடவடிக்கை இல்லை. பாத்தீங்கன்னா கேஸ் இல்லாத ஒரு புத்திமுட்டு. நம்ம கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி விறகு வச்சு எரிச்சு அத்தியாவசிய காரியங்களை கடத்தி கொண்டு வர மாதிரி இந்த பிஜேபியினுடைய அரசின் காரணமாக மட்டுமே விலைக்கேற்றத்தின் காரணமாக நம்ம பழைய வாழ்க்கைக்கு மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது. எல்லா வீடுகளிலும் 5 கிலோ கேஸ் 2500 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்து அதுக்கு விறகு வாங்கி நம்ம சமைச்சு போயிடலாம். அப்படி ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்ம பிரைவேட் ஏஜென்சிக்கு ஒரு கோரிக்கை விடுக்கிற, மரியாதைக்கு உன்னுடைய கேஸ கரெக்டான முறையில பயனாளிகளுக்கு கொடுக்க பார்த்துக்கோ. நீ பிளாக் முறையில 15,000 ரூபாய்க்கு கடைகளுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய 6,000 ரூபாய் கொடுத்தா போதும். வீட்டுக்கு எரிக்கக்கூடிய கேஸினுடைய விலை 913-15 ரூபாய் மட்டும்தான். 4,000 ரூபாய் வரை வாங்கிட்டு கள்ளச்சந்தையில கள்ள மார்க்கெட்ல விற்கக்கூடிய ஏஜென்சிகளை பார்த்திருக்கேன். அந்த ஏஜென்சிகளை கூப்பிட்டு அங்கன்வாடி உட்பட இடத்துகளுக்கு அடியந்தரமா கேஸ் கொடுக்கணும்னு சொல்லி நான் கூப்பிட்டு பேசும்போது கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பாவப்பட்ட குழந்தைகளுக்கு அத்தியாவசிய காரியங்கள், அத்தியாவசிய லெகுமிஷன்கள் உண்டாக்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட இல்லாத ஒரு சூழ்நிலை பிரைவேட் ஏஜென்சிகள் வந்து இப்படி வித்துட்டு இருக்காங்க. இதுக்கு காரணங்கள் அரசு தான். மாநில அரசு மத்திய அரசும் இதை கண்டுகொள்ளவில்லை. பாவப்பட்ட மக்களுடைய அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே விலை கூடி போச்சு. ஒரு மாற்றமும் இல்லை. டீசலும் பெட்ரோலும் ஒரு காரணவசாலும் விலை குறையாது. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிற சமயத்தில் வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, நம்ம இறங்கி போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை. மத்திய அரசினுடைய விலைக்கேற்றத்துக்கு எதிராக கேரளத்தை ஆட்சி செய்யக்கூடிய காங்கிரஸ் கட்சி இறங்கி வீதியா போராடலாமா இருந்துச்சு. இல்ல ஒரு கோரிக்கை வைக்கலாம், இல்ல ஒரு நியமசபையில் சட்டசபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வரலாம். ஒண்ணுமே செய்யாத காங்கிரஸ் கட்சி 14 முதல் 26 வரை பிஜேபியினுடைய விலைக்கேற்றத்துக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். CPIM മറയൂർ ഏരിയ ആക്ടിംഗ് സെക്രട്ടറി AS ശ്രീനിവാസൻ സ്വാഗതവും സൗത്ത് ലോക്കൽ കമ്മിറ്റി സെക്രട്ടറി രാജ നന്ദിയും അർപ്പിച്ചു. ധർണയ്ക്ക് മുന്നോടിയായി നടന്ന പ്രകടനത്തിന് പാർട്ടി നേതാക്കളായ M ലക്ഷ്മണൻ, S ശ്രീനിവാസൻ, S ചന്ദ്രൻ, PT മോഹൻദാസ്, ആൻസി അനൂപ്, നാഗയ്യ S ശിവൻരാജ്, K മോഹനൻ, B ആനന്ദൻ, അംബിക രഞ്ജിത്ത്, S അണ്ണാദുരൈ, രാധാകൃഷ്ണൻ എന്നിവർ നേതൃത്വം നൽകി. ന്യൂസ് ഡെസ്ക് മറയൂർ വിഷൻ.